இலாய், இலாய், என்ன விஷயம் சொல்லு. நீங்க என்னை விட வயசுல ரொம்ப பெரியவர். இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நேத்து மரியாள் ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னான். என்ன விஷயம்? தயங்காம சொல்லு. யாரோ ஒருவர் வானத்திலிருந்து இறங்கினாரா. அவர் பெயர் கேப்ரியலா. நீ என்ன சொல்ற? ஆமா, உண்மையாதான் சொல்றேன். அவர் பரிசுத்த ஆவியினால மரியாள் கர்ப்பமாவான்னு சொன்னாராம். ஐயோ, மரியாள் அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. என்ன முட்டாள்தனமா பேசுற? இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? நான் முட்டாள்தனமா பேசல. உங்க பொண்ணு சொன்னத உங்ககிட்ட சொல்றேன். எதுவா இருந்தாலும் உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க. மரியாள், 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 இன்னுமா வெளியே வரல? ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போது நீ பாட்டு பாடுறியா? நீ எவ்வளோ பெரிய பாக்கியம் என் வாழ்க்கையில. இது யாருக்குமே கிடைக்கலையே. உண்மையாலேயே நான் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் தான். நீ உயிரோட இருந்தாதானே ஆசீர்வதிக்கப்பட்டவ. அவர்கிட்ட என்ன சொன்ன? அப்பா, அப்பா, அது இவ பேசுறதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கே. நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ சொல்லு. யோசிப்பு சொல்றதெல்லாம் உண்மைதான்ப்பா. மரியாள் உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைக்கிறேன். ஐயோ அப்பா, இது தேவனுடைய சித்தம். இதை எப்படி நான் உங்களுக்கு புரிய வைப்பேன்? யாரும் நம்பலன்னா பரவாயில்ல, நீங்க என்ன நம்பணும்ப்பா. நீங்க என்ன சின்ன வயசுல இருந்தே பாக்குறீங்க. எனக்கு நியாய பிரமாணத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க. நான் இலாயோட பொண்ணுப்பா. நான் எப்படி தப்பு பண்ணுவேன்? நீ எப்படி என்கிட்ட பேசினாலும் நான் நம்புற மாதிரியே இல்லை. அப்பா, நீங்களே என்ன நம்பலனா நான் எங்க போவேன்? எங்கேயாவது போ. என் கண்ணு முன்னாடி நிக்காத. வீட்டை விட்டு வெளியே போ. உன்னை பெத்ததுக்கு நான் அவமானம் பண்றேன். என் குடும்ப மானமே போச்சு உன்னால. இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுங்க. மரியாள், அப்பா கோவத்துல பேசுறாரு. நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. நீ தப்பு பண்ணல என்றதை நான் நம்புறேன். ஏன் இங்க நிக்கிற? வெளியே போ. இது என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம். இத பத்தி வேற எங்கேயும் பேச வேண்டாம். நான் இப்ப என்ன செய்வது? எனக்கு ஒன்றும் புரியல. என் வாழ்க்கையில என்னதான் நடக்குது? என்ன மன்னிச்சிடு. இந்த உலகத்தின் ரட்சகர், பாவிகளை மீட்க வந்த தெய்வம் என் வயசுல பிறகுறாரா? இதை விட பெரிய சந்தோஷம் எங்க கிடைக்கும்? எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லதை அனுபவிக்கணும்னா சில கஷ்டத்தை சந்திச்சுதானே ஆகணும். இப்போ நான் எங்க போறதுன்னு தெரியலையே. யோசிப்பு என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் தாய் தகப்பனும் என்னை கைவிட்டுட்டாங்க. நான் எங்க போவேன்? காலம் மறைந்தாலும்
நம்முடைய தேவாலயத்துல ஜனங்கள்லாம் சரியா தானே வராங்க. சில பேர் ஓய்வு நாள்ல தேவாலயத்துக்கு வராம மீன் பிடிக்க போறாங்க. கேள்விப்பட்டது உண்மைதான் போல. அது ரொம்ப தவறான செயல். ஜனங்க புரிஞ்சுக்கணும். நம்ம மோசையோட நியாயப்பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள். மோசையோட நியாயப்பிரமாணத்துல ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும்னு சொல்லியிருக்கிறார்ல, அதை பின்பற்ற தவறிவிட்டால் என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்ம இதை பத்தி பேசுவோம். ரவி, உங்களை பார்க்க நாசரேத்துல இருந்து மரியாதை யாரோ வந்திருக்காங்க. வர சொல்லு. மரியாளா? சரியா தெரியலையே. ஷாலோம் ரவி, ஷாலோம். ஷாலம், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு விஷயம் நடந்தது, அதை பத்தி தெளிவுபடுத்த தான் நான் வந்திருக்கேன். இதை யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. இதை எனக்கு நிச்சயமான கணவர்கிட்ட சொன்னேன், அவர் என்னை ஏத்துக்கல. என் தாய் தகப்பன் கிட்ட சொன்னேன், என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. நீ என்ன சொல்ல போற? எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சீக்கிரம் இழுக்காம சொல்லு. சரி, நான் நேரடியா சொல்லிடுறேன். நான் கர்ப்பமா இருக்கேன். நல்ல விஷயம் தானே. இதையா என்கிட்ட சொல்ற? இத போய் உன் கணவர் கிட்ட சொல்லு, உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லு. அதாயா நான் சொல்றேன். நான் சொல்லிட்டேன், அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்க? நீ ஏதாவது தவறு செஞ்சியா? இல்ல இல்ல, நான் தவறெல்லாம் செய்யல. தேவதூதன் வந்து பரிசுத்த ஆவியினால நான் கர்ப்பமாவன்னு சொன்னாரு. சரியான வேடிக்கையான கதையா இருக்கு. தேவதூதன் வந்தாராம், கர்ப்பமாவன் சொன்னாராம். இத நான் இல்ல, உன் அம்மா அப்பாவும் சரி, உன் கணவனும் சரி நம்பவே மாட்டாங்க. ஊர் ஜனங்க கிட்ட போய் சொல்லிடாத, அவங்க உன்னை அவமானப்படுத்திடுவாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தவறு செஞ்சுட்டு தேவாலயத்துக்கு வருவ, அதுவும் ஆசாரியம் முன்னாடி வந்து நிப்ப. மோசையோட நியாயப்பிரமாணத்தின்படி உன்னை கல்லால் அடிச்சு சாவடிக்கணும். நான் உன்னை தண்டிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த விட்டு போயிடு. இப்படியும் இந்த ஊர்ல ஜனங்கள்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு பதில் சொல்லணும்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. இல்ல இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன் ரவி, என்ன நம்புங்க. நீ ஒரு முறை சொன்னா கேட்க மாட்டியா? என்ன நம்பவே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் போயிடுறேன். என்ன மன்னிச்சிடுங்க. நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கவே இப்படியெல்லாம் சில பேர் வராங்க. வாங்க, நம்ம போலாம். நமக்கு அநேக வேலைகள் இருக்கு. ஓய்வு நாளுக்காக ஆயத்தம் பண்ணணும். யெகோவா தேவனே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, சர்வலோக ராஜாவே, இந்த அடிமையை கண்ணோக்கி பாரும். நான் இப்ப என்ன செய்வேன் எனக்கே தெரியல. நான் எங்க போவேன்னு தெரியல. என் வாழ்க்கையே மாறணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் மறுபடியும் யோசிப்பு கிட்டேயே போறேன். யோசிப்பு என்னை ஏத்துக்கிட்டா என் தாய் தந்தை, உறவினர்கள், நண்பர்கள், ஊர் ஜனங்க, ஆசாரியர்கள் எல்லாரும் ஏத்துப்பாங்க. நான் யோசிப்பு கிட்டேயே போறேன்.